கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்கு. நம்ம நல்ல நிழல்ல நிக்கோம். நம்ம இங்கே நிக்கலாம். ஆமா ஆமா, நல்ல இடத்தை வேற சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல மரமா நிழலா இருக்கு. ஆமால. ஆனா என்ன, காக்கா பேண்டிட்டு போகாம இருந்தா சரிதான். ஐயோ, அதை யோசிக்கலையே. பயப்படாத பயப்படாத, காக்கா எதுவும் வராது. என்னடி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டா? அப்புறம் பேண்டிட்டு நீ கழுவு கஷ்டம். அது என்ன கஷ்டம் உனக்கு தெரியுமா? காக்கா பீ போட்டுச்சுன்னா யோகமா. அந்த யோகம் எனக்கு வேண்டாம்ப்பா. பயப்படாதடி. ஷபா, அந்த வெயில எப்படி அங்க நிக்கறாங்களோ. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளையும் கூப்பிடுவாங்க பாரு. வாய் வைக்காதடி. அதுதான் நடக்க போகுது. இங்க யார் இப்படி வேடிக்கை பார்க்க விடுவா? அப்படி கூப்பிட்டா நான் போக மாட்டேன்ப்பா. நான் ஏதாச்சும் கதை சொல்லிடுவேன். ஓஹோ, அப்படி என்ன கதை சொல்லலாம்னு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரணுமா என்ன? புட்டு புட்டுன்னு வரிசையா வச்சுட்டே போவேன். அதுல ஏதாவது ரெண்டு எனக்கு சொல்லி தடி. என்னடி இதையுமா சொல்லி தரணும்? சும்மா ஏதாச்சும் சொல்லு. நானா இருந்தா மேம் தலை வலிக்குது, வாந்தி வருது. இப்பதான் மேம், ஐயோ மேம் தலை சுத்துது, நான் கீழே விழ போறேன்னு நினைக்கிறேன். மேம் என்ன பிடிங்க பிடிங்க. எப்படி நம்ம நடிப்பு? சும்மா சொல்லக்கூடாதுடி, வேற லெவல் நடிக்கா. கண்டிப்பா நம்ம மேம் எல்லாம் நம்பிடுவாங்க. அதானே நம்மளுக்கு வேணும். எடி எடி, அப்படி எனக்கு ஏதாவது சொல்லுடி. உனக்கா? உனக்கு வயித்து வலின்னு சொல்லிடு. வெயிலுக்கும் வயித்து வலிக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடி. எப்படிடி? மேம் கேட்ட என்னது சொல்றது? கேட்டா சொல்லு. இந்த காலேஜுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லல்ல. அது மாதிரி எனக்கு வயித்து வலி இருக்கு மேம். அவ்வளவுதான், முடிச்சிரு. ஏன் வயித்து வலின்னு கேட்டா என்ன சொல்றது? கேட்ட கேளு மேம், நீங்க என்ன டாக்டரா? பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேளு. அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்டா அந்த நேரத்துல பாத்துக்கலாம். அதுக்குன்னு இந்த வெயிலெல்லாம் போய் சாவ முடியாது. கொளுத்துற வெயில பாரு. இந்த வெயில்ல எனக்கு ஜெசிகாவே கருப்பாதான் தெரியுதா? அப்ப நாளா போனா என்ன வரது? ஏடி, அம்மா அங்க ஒரு பையன் பால வச்சிட்டு இருக்காம்ல, அவன் யாரு? ஏது அந்த கௌரி பையலா? அவன் பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? அவன் நம்ம காலேஜ் தான். அப்படியா? நம்ம கிளாஸ் தான். அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நான் அவனை அடிக்கடி பார்த்தது இல்லையே. ஏன்னா அவன் வந்தது இல்ல. ஏன் காலேஜ் வர மாட்டானா? அவன் முதல் நாள் காலேஜ் ஓபன் ஆகி வந்து பார்த்தேன். அடுத்தது அவன் காலேஜுக்கும் வரல, எக்ஸாமுக்கு கூட வரல. இடையில ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தான். இப்ப ஸ்போர்ட்ஸ் டேன்னு கேள்விப்பட்டிருப்பான், அதான் வந்திருக்கான். என்னடி, யாரடி இவன்? காலேஜ்னா டெய்லி வரணும்ல? ஆனா இவனுங்க எல்லாம் அப்படி இல்லடி. காலேஜே ஏதோ மாமியார் வீடு மாதிரி வந்துட்டு போவானுவே. எனக்கு தெரிஞ்சு நம்ம 4வது வருஷம் முடியும் போது ஃபேர்வெல் டேக்கு வருவான். அப்பதான் நம்ம இனி அவனை பார்க்க முடியும். அவன் பக்கத்துல இருக்கவே தான் அவன் ஃப்ரெண்டோ? ஆமா ஆமா, அவன் தான் இந்த மாதிரி காலேஜ் தகவல்லாம் அவன்கிட்ட சொல்றது. ஆனா அவன் காலேஜுக்கு கரெக்டா வந்துருவானே? ஆமா ஆமா, ஏன்னா அவன் அப்பா கவர்மெண்ட் டீச்சர், சும்மா விட மாட்டாரு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? ஏடி, காலேஜுக்கு படிக்க வந்தோமா, படிச்சுட்டு மட்டும் போனோமான்னு இருக்க கூடாது. காலேஜ் மூல முக்கல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல அப்படி என்ன யூஸ்டி இருக்கு? ஒரு யூஸும் இல்ல, நம்மள மாதிரிதான். ஆனா என்ன, சும்மா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்க ஒரு உச்சி குடுமி இருக்கா பாரு. யார சொல்றா? அதான் அவ சைஸுக்கு பேக்கையும் பாட்டிலையும் தூக்க முடியும்னு இருக்கல்ல. ஆமா ஆமா, அவ 1ஆம் நம்பர் வில்லி. என்னடி கில்லியா? அவளெல்லாம் கில்லின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதே. எல்லாருக்கும் நல்லா எடிபிடி வேலை செய்வா. யாரு எங்க போனாலும் பின்னாடியே போறது, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வருவா. ஆனா அங்க இருக்கிறது இங்க பத்த வைக்கிறதுலயும், இங்க இருக்கிறது அங்க பத்த வைக்கிறதுலயும் அவளை மிஞ்ச ஆளே கிடையாது. ஓ அப்படி? ஆனா அவ ஒண்ணும் அப்படி தெரியலையே எடி பாக்க. நல்லா பாரு, அவளோட 2 பேரையும் பேசுறது நல்லா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஆமா, ஆனா அவ கேக்குறது அப்படி இல்ல. எங்க இதே 2 பேரும் பேசுறதுல ஏதாவது குறை சொல்றதுக்கு 2 வார்த்தை கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கா. அப்படி 2 வார்த்தை கிடைச்சுன்னு வை, அந்த இடத்துல அடுத்த நிமிஷமே இருக்க மாட்டா. யார்கிட்ட போய் பத்த வச்சா கரெக்டா இருக்குமோ அங்கதான் நிப்பா. ஜெசிகாவை பத்தியா? அவதான் ஏதோ பெரிய தலைமை தாங்குறா. அவ என்னதான் தாங்கினாலும் ஜானிஸ் அவ பின்னாடி தாங்கியே தான் போவா. இது போதாதுன்னு கையில ஒரு கிட்ட பேப்பர் வர தாங்கிட்டு இருக்கா. அது ஒரு படிக்கிற கேங்கடி. ஆமாடி, அவளை பத்தி பேசாத, தலைதான் வலிக்கு. அந்த பிங்க் கலர்ல சவு முட்டை மாதிரி ஊத்தி தொப்பி வச்சிருக்காள்ல, அவ எப்படிடி? என்னடி அப்படி பாக்குறா? நீ நல்லா உனக்கு நேரம் போலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா என் வாயில இருந்து கிளறுறியோ? அப்படின்னு எதுவும் இல்லடி, சும்மா தான் நின்னுட்டு இருக்கோம், நீ பேசிட்டு இருந்தா அதான் சும்மா கேட்டேன். எங்கேயும் போய் பத்தி வைக்க மாட்டியே? சே, நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? சரி அப்ப வா பேசுவோம், எனக்கு போறது அடிக்கி. வா வா உட்கார்ந்து பேசுவோம். வா வா உட்காரு. என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த ரோஸ் கலர் தொப்பி தானே? ஆமாடி ஆமா. அவ பாவண்டி, நல்ல பொண்ணு. என்னடி அதிசயமா இருக்கு? எதுக்குடி? இதுவரைக்கும் வாயால யாரையும் நல்லவான்னு சொல்லி நான் கேட்டதே இல்ல. அப்படி இல்லடி, அந்த பொண்ணு உண்மையில நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, இவளு கூட நிக்கிறதுனால இவள மாதிரி மாறாம இருந்தா சரிதான். ஆமாடி, நார்மலா அவள்கிட்ட போன
மைக்கும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்குடி மைக்கு? தெரியல, பாடுவாங்களா இருக்கும். தீப்தி, அப்புறம் அவன் பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாருமா? நம்மள தாண்டி கூப்பிடுறாங்க, வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க மேம். பார்ட்டிசிபென்ட்ஸோட எல்லா லிஸ்டும் ரெடியா இருக்கு மேம். அப்படியா? அதுல ஒரு சாஃப்ட் காப்பி வேணுமே. என்னடி அழகா மரத்தடியில நின்னுட்டு இருந்தோம். சரி சரி, நீ கொஞ்சம் வாயை மூடு. நீ என்ன பண்ணு, லைப்ரரியில ஜெராக்ஸ் எடுக்கிற மேம் கிட்ட அனுப்பிவிடு. ஓகே மேம். நான் ஜானிஸை கூட கூட்டிட்டு போலாமா? ஏடி தீப்தி, சொல்லு. நம்ம யாரோ ஒருத்தர் மிஸ் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது கமலி தான். கமலி இல்ல பாரு. ஜானிஸ் வா, லைப்ரரி போலாம். சரிடி. ஒரு நிமிஷம் இருங்க. கமலிய பாத்தீங்களா? கமலி இன்னைக்கு காலேஜுக்கே வரல. அப்படியா? சரி சரி. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தீப்திக்கு தெரிஞ்சிருக்குமே. எங்க? எனக்கு தெரியும், வர மாட்டேன்னு தெரியும். நேத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னா. அவளுக்கு ஏதோ 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 வீட்டு விருந்தாளிகள்லாம் வராவலாம், அதான் வரலன்னு சொன்னா. வாடி நம்ம போவோம். அப்படியேடி, உனக்கு முன்னாடி தெரியும்னு சொல்லல? அது சும்மா தான் உன்கிட்ட சொல்லல, சும்மா நடிச்சேன். ஆனா நீ நடிச்சு கொஞ்சம் வாயை மூடு. எல்லாரும் கவனிங்க, நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்குது. கண்டிப்பா எல்லாரும் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மத்த டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் சண்டை வச்சுக்காதீங்க. எல்லாரும் நம்ம காலேஜ் பிள்ளைங்க தான், அதனால ஒற்றுமையா விளையாடணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதானே? எஸ் மேம். ஓகே. ஒற்றுமையா விளையாடணுமா? நான் நாளைக்கு அடிக்கிற அடியில அவனை பல்ல பியக்காம விட மாட்டேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். மேம் சும்மா இப்படி சொல்லுவாங்க, ஆனா ஒழுங்கா விளையாடாம தோத்துட்டா நம்மளுக்கு தான் அசிங்கம். அதனால நம்ம நல்லா விளையாடி அடுத்த டிபார்ட்மெண்ட் மூஞ்சில கரிய பூசணும். சரி சரி, நீங்க பூசுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயில்ல இருந்தேன்னா என் மூஞ்சிலே கரிய பூசணமா தான் இருக்கும். வாடி போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 21 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்